அதாவது பாலியல் வக்கர புத்தி கொண்ட சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பெண்களை பேசுவது ரொம்ப அவமரியாதைக்குரிய விஷயமாக பேசுவது என்பது அவருடைய மரபு குருதியிலேயே உள்ளது. அது மாற்ற முடியாது. அதுவும் குறிப்பாக அப்பாவி தமிழ் பெண்களை தன் பின்னால் நிற்க வைத்து பேசுவது என்பது தான் பாலியல் ரீதியாக பேசுகின்ற பெண்களுக்கு எதிராக பேசுகின்ற செய்திகளால் தவறில்லை என்று எண்ணமாக வெளிப்படும் தமிழக மக்களுக்கு என்று நினைத்துக் கொள்கிறார். அது அல்ல. தமிழகத்தில் இருக்கின்ற 50% மேற்பட்ட பெண்கள் மக்கள் தொகை இருக்கின்றார்கள். பெண்கள் அனைவரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் இனத்தையும் தமிழ் பெண் இனத்தையும் அவமானப்படுத்துகின்ற விஷயத்தை தமிழ் மண்ணிலிருந்து நீங்க பேசுகின்ற இந்த பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. விஜயலட்சுமி என்ற பெண் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக தான் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். நீதிமன்றம் தான் அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றது. அப்படி நீதிமன்றம் சொன்ன விஷயத்தை காவல் அதிகாரிகள் செய்யும் பொழுது உத்தரவை நிறைவேற்றும் பொழுது இவர் அவமரியாதையாக நீதிமன்றத்தையே நீதிபதியையே பேசுவது என்பது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. அவருக்கு தக்க பதிலடி நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும். இப்படிப்பட்ட ஒரு அவமானகரமான ஒரு அரசியல் தலைவரை இந்த தமிழ் சமூகம் பெற்றதற்கு நாம் அனைவருமே வெட்கப்பட்டு தலையை குனிய வேண்டும். இவரை வரலாற்று சுவடிலிருந்து முற்றிலுமாக நீக்க வேண்டும்.